ஹலோ மக்களே, அனைவருக்கும் ஸ்வீட்டான குட் மார்னிங். காலையில் எந்திரிச்ச உடனே டீ காப்பி குடிச்சிட்டு உங்கள் பிரைனை எனர்ஜெட்டிக்காக வச்சுருப்பீங்க. அந்த எனர்ஜியை இன்னும் டபுள் ஆக்கிடுவோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வந்துட்டாலே போதும், வெதர் மாறுதோ இல்லையோ, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்ட் செட்டு டக்குன்னு மாறிடும். ஏன்னா இது எக்ஸாம் சீசன் ஆச்சே. ஐயோயோ எக்ஸாம் வந்துருச்சேன்னு பதட்டப்படாமல் ஜாலியாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் எழுத 3 டிப்ஸ் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, என்ன ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டு தானே? நகைச்சுவை நடிகர் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி தான் பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணணும்னு பயங்களேன், கண்டிப்பாக சொதப்போம், கன்ஃபியூஷன் தான் வரும். இல்லாமல் படிக்கிறது அட்ரஸ் தெரியாமல் ஊருக்கு டிக்கெட் எடுத்த மாதிரி. உங்ககிட்ட ஒரு டார்கெட் இருக்கணும், படிக்க வேண்டியதை ஒரு சின்ன லிஸ்ட்டு போடுங்க. பிளான் கரெக்டாக இருந்தால் கன்ஃபியூஷன் கட் ஆகிடும். செகண்ட் ஒன், கான்சன்ட்ரேஷன். உங்கள் கவனத்தை சிதறடிக்க 1000 விஷயம் வரும். அது சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்ம மாஸ்டர் படத்தில் தளபதி விஜய் சார் கபடி விளையாடுற சீன் வரும்ல, அதில் சுற்றி எவ்வளோ பேர் கற்றுனாலும் அவர் எப்படி அந்த கோட்டை தோறதுலேயே குறியா இருப்பாரோ அப்படி இருக்கணுங்க நம்ம டார்கெட்டு. கஷ்டமான சப்ஜெக்டை முதல்ல முடிப்போம். எப்படி எல்லா படத்துலையும் பெரிய வில்லன்லாம் முதல்ல காலி பண்ணிட்டா எல்லா பயமுமே போயிடுமோ, அந்த மாதிரி தாங்க கஷ்டமான சப்ஜெக்ட்ல முதல்ல முடிப்போம், மற்றதெல்லாம் நமக்கு ஈஸி. மூணாவது, கம்பேரிசன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அடுத்தவன் எவ்வளோ படிச்சிருப்பான், எவ்வளோ முடிச்சிருப்பான், நாம எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்காம கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க உங்க ஸ்டைலில் கெத்தா படிங்க. கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணா கன்ஃபியூஷன் இல்லாம தானே ரிசல்ட் சூப்பராக வரும். எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு குரூப் கிளம்பும் பாருங்க. ஏ மச்சி, அந்த 5 மார்க் கொஸ்டினுக்கு நீ என்னடா ஆன்சர் எழுதினு கேட்பான். அவன் தப்பாக தான் சொல்லுவான். நமக்கு உடனே வரும் பாருங்க ஹார்ட் அட்டாக்கு. நம்ம பெஸ்ட்டை கொடுத்தாச்சு, அப்புறம் என்னங்க பயம்? நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுனா கன்ஃபியூஷன் இல்லாமல் ரிசல்ட் தானா வரும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.